வணக்கம். ஃபியோனா டாக்கிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்களுடைய பேஜில் நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போற விஷயம் என்னன்னா, சாதாரண மனிதன் தொடங்கி சாதனை படைத்த மனிதர்கள் வரை அவர்கள் வாழ்வில் வரலாற்றையும் அவர்கள் யாரால் இவ்வளவு உயர்ந்தார்கள் என்றுதான் இந்த ஃபியோனா டாக்கிஸில் பார்க்க போகிறோம். நம்மை இவ்வுலகிற்கு அளித்த தேவதை யார்? அம்மாதான். அன்னையருக்கு சமர்ப்பணமான ஒரு கவிதை. உயிர் போகும் வலியை தாங்கிக் கொண்டு அந்த குழந்தையின் முகம் பார்த்தவுடன் தன் வலிகளையெல்லாம் மறந்து விடுவாள் தாய். நான் படித்து வியந்த கதைகளை தான் உங்களிடம் பகிர வந்துள்ளேன். இப்புத்தகத்தின் ஆசிரியர் ஜே ஞானசேகரன். இவரின் வரிகள் நம் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். இக்காலகட்டத்தில் நாம் எவ்வாறு நம் தாயாரை நடத்துகிறோம் என்று நமக்கே தெரியும். நிச்சயமாக இதில் எங்களுடன் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் அவரவர் தாயின் தியாகம், அன்பு, பாசம் இவற்றையெல்லாம் உணர்வோம் என்பதில் சிறிதளவு கூட ஐயப்பாடில்லை. எபிசோட் 2. இது ஒரு உண்மையான நிகழ்வு. இதுல வர பெண்மணி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் ஆசிரியர் அம்மா. ஒரு முறை ஒரு இளம் பெண் இருக்காங்க. அவங்க பேர் ஆக்னஸ். அவங்களோட நண்பர் கூட்டத்துல ஒரு கெட்ட சிந்தனையோட இருக்கிற ஒரு பையன் இருக்கிறான். அது ஆனா ஆக்னஸ்க்கு தெரியல. அவங்க அம்மா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு தாய் அதை கோபமாவும் அவங்க கிட்ட வெளிப்படுத்திருக்கலாம் ஆக்னஸ் கிட்ட. ஆனா அவங்க அம்மா பக்குவமா அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பிராக்டிக்கலா ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் ஒரு கூடை நிறைய ஆப்பிள் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுல ஒரு அழுகுன ஆப்பிளையும் வாங்கிட்டு வராங்க. அந்த கூடை நிறைய இருக்கிற அழுகுன ஆப்பிள வச்சுட்டு அதை அவங்க பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா ஆக்னஸை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அந்த அழுகிய பழத்தை நல்ல பழங்களுக்கு நடுவுல வச்சிடுறாங்க. ஆக்னஸ்க்கு குழம்பி போயிட்டான். ஏம்மா, கெட்டதை கீழே போட்டிருக்கலாம்ல, நீங்க ஏன் கெட்டு போன பழத்தை இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா, பரவாயில்ல, இது நீ போயிட்டு உங்க ரூம்ல போயிட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் அம்மா சொல் தட்டாத பொண்ணுன்றதால எதிர்த்து எதுவுமே பேசவே இல்லை. நான் பார்க்க சொல்ற வரைக்கும் நீ அதை திறந்து பார்க்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சில நாட்கள் போயிடுது. சில நாட்கள் போய் ரொம்ப நாள் ஆன பிறகு, மோரோவர் ஒரு 1 வீக் போயிடுது. போன பிறகு அந்த பழக்கூட எடுத்துட்டு வர சொல்றாங்க அம்மா ஆக்னஸ் கிட்ட சொல்லி. பார்த்தா எல்லா பழமுமே அழுகி போயிட்டு இருக்கு. அப்போ ஆக்னஸ்க்கும் இதை வெளியே கொட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்னஸ் கிட்ட சொல்றாங்க. ஆக்னஸும் போயிட்டு அம்மா சொல்ல தட்டாம அதை எடுத்துன்னு போய் வெளியே கொட்டுறாங்க. அப்ப அம்மா மெதுவா ஆக்னஸ் கிட்ட பேசுறாங்க. நான் 2 நாள் கழிச்சு பார்த்தேன், அதுல ஒரு பழம் அழுகி இருந்தது. 4 நாள் கழிச்சு பார்த்தேன், அதுல ஒரு 4 பழம் அழுகி இருந்தது. இப்போ ஒரு வாரத்துல எல்லா பழமுமே அழுகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க. இப்படிதான் தீய நட்புன்றது நம்ம உள்ளத்தையும் நம்மளோட சிந்தனையையும் துரும்பிடிக்க வச்சிரும். நம்ம நல்ல பண்பு கொண்டவங்களா நம்ம இருந்தாலும் நம்மள கீழ்த்தரமான செயலெல்லாம் செய்ய வைக்கும். அதால நம்ம நல்ல நட்பை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்னஸ் அவங்க அம்மா ஆக்னஸ் கிட்ட சொல்றாங்க. அது ஆக்னஸ்க்கு ஒரு நல்ல பாடமா ஆழமா மனசுல பதிஞ்சிருது. அப்போ ஒரு முறை ஆக்னஸோட நண்பர்கள்லாம் எல்லாரும் வீட்டுல காசிப் பேசிட்டு இருக்காங்க. அங்க இல்லாத ஒரு நபரை பத்தி அவங்க ஃபுல்லா அவங்கள பத்தி புரணி பேசுறாங்க. அப்போ ஆக்னஸ் அம்மா என்ன பண்றாங்கன்னா, லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்ப போய் ஆக்னஸ் ஏமா லைட் ஆஃப் பண்ணீங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களை பற்றி புறணை பேசுகிற இடத்துல எதுக்கு வெளிச்சம், அங்கே இருட்டே போதும் அப்படின்றாங்க. அதுவும் ஆக்னஸ் மனசில் வந்து நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது அவங்க அம்மா வந்து
கோபமா சொல்லாம சில செயல்கள்னால அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்படி அன்னையோட சொல்ல தட்டாம வளர்ந்த இந்த இளம்பெண் ஆக்னஸ் தான் புனித அன்னை தெரேசா. அவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அவங்களோட தியாகம், அவங்களோட இதெல்லாம் பத்தி இந்த கதை உங்களை டச் பண்ணியிருக்கோம், உங்க மனசை தொட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். என் முகம் பார்க்கும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரு இதயம் என் அம்மா மட்டுமே. அம்மா என்றால் ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மை எழுத்து. தன் உயிரான சதையை மெய்யான உடம்பில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுப்பதால் தான் அம்மா என்று அன்பொழுக அழைக்கிறோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல ஒரு உண்மையான நிகழ்வை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு நான் ஆவலா இருக்கிறேன். அது வரைக்கும் நீங்க அந்த கதைக்காக வெயிட் பண்ணுங்க. என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பேஜை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய். வெல்கம் டு வியோனா டாக்கிஸ். எபிசோட் 6. தாய்க்காக தாஜ்மஹால் கட்டிய அன்பு மகன். நீங்கெல்லாம் யோசிக்கலாம், என்ன தாய்க்காக தாஜ்மஹாலா? தாஜ்மஹாலே காதல் சின்னம் தான் அப்படின்னு நீங்கெல்லாம் யோசிக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான ஒரு கதையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா உலக அதிசயங்கள்ல ஒன்னா இருக்கிற தாஜ்மஹால் ஆக்ரா நகரத்துல யமுனை ஆற்று கரையில தான் கட்டப்பட்டுச்சு. இது காதல் சின்னமா உலக புகழ் பெற்றுச்சு. இக்கட்டடம் எப்படின்னா, முகலாய மன்னனான ஷாஜஹான் அவரோட இறந்து போன இளம் மனைவி மும்தாஜோட நினைவா 22,000 ஆட்களை வச்சு கட்டி முடிச்சாரு. ஆனா இதே மாதிரி தாஜ்மஹால் வடிவத்திலேயே திருவாரூர்ல தன்னோட இறந்து போன தாய்க்காக 5 கோடி மதிப்புல நினைவு இல்லத்தை ஒரு மகன் கட்டியிருக்காரு. ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன நெகிழ வச்சது. இந்த கதையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். திருவாரூர் மாவட்டத்துல அம்மையப்பன் அப்படின்ற ஒரு பகுதியை தான் பூர்வீகம். இந்த ஹீரோவோட பூர்வீகம் அந்த ஊர் தான். ஹீரோவோட அப்பா யாருன்னா அப்துல் காதர், அம்மா ஜெய்லானி பீவி. இந்த தம்பதிக்கு 4 மகள்கள், ஒரு மகன். ஒரே மகன் தான் நம்ம ஹீரோ. இவரது மகன் அம்ருதீன் ஷேக். ஹீரோ பேரு அம்ருதீன் ஷேக் தாவூத். இவருக்கு 11 வயசு இருக்கும் போதே இவரோட அப்பா இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலிய ஃபுல்லாவே வழி நடத்தினது அவங்க அம்மா தான், ஜெய்லானி பீவி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னோட 4 மகள்கள் ஹீரோவையும் வளர்க்குறாங்க. இவரு பெரியவர் ஆயிடுறாரு. பிஏ படிச்சு ஹீரோ அம்ருதீன் ஷேக் தாவூத் பிஏ படிச்சு முடிச்சு இப்ப சென்னையில பெரிய தொழிலதிபரா வேலை செய்யறாரு. கடந்த 2020 இவரோட அம்மா ஜெய்லானி பீவி உயிரிழந்துடுறாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இவங்க உயிரிழக்கும் போது இவங்களுக்கு 72 வயசு. அம்மா உயிர் எழுந்ததும் அந்த நினைவுகள் இவரை விட்டு போல. ரொம்ப அந்த நினைவுல இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல சிக்கிட்டாரு. அதுல அவரால் மீண்டே வர முடியல. நம்ம அம்மா நம்மள எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, இப்ப நான் நம்ம கூட இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரு என்னன்னா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது தாஜ்மஹால் வடிவத்திலேயே நம்ம அம்மாக்கு ஒரு நினைவில்லத்தை நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சு ராஜஸ்தான்ல இருந்து பளிங்கு கற்கள், வேலையாட்கள் எல்லாம் வர வச்சு 2 வருஷத்துல தாஜ்மஹால் வடிவத்திலேயே அவங்க அம்மாக்காக ஒரு நினைவில்லத்தை கட்டுறாரு. பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல? காதலுக்காக பண்ணி கேள்விப்பட்ட நம்மளுக்கு அம்மாக்காக ஒரு மகன் இங்க பண்ணிருக்காரு. நிஜமாவே சான்ஸே இல்லை. இப்படியெல்லாம்
ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அந்த அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஓர் உறவின் இழப்பை பல உறவுகள் சேர்ந்தால்தான் சரி செய்ய முடியும். ஆனால் தாயின் இழப்பை யாராலும் ஈடு செய்ய இயலாது. அது உண்மைதான். ஏதோ ஒரு உறவுல பிரச்சனைனா யாருன்னா இது பண்ணுவாங்க, ஈடு செய்வாங்க. ஆனா அம்மானா அம்மா மட்டும்தான். அம்மாக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நீங்களும் உங்க அம்மாவை இவர் எப்படி தாஜ்மஹால் கட்டி அவங்க அம்மாவை பெருமைப்படுத்தினாரோ அது போல உங்க சொல்லலையும் நடத்தையிலையும் செயல்லையும் அம்மாவை நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பெருமைப்படுத்துங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பேஜை ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டாடா பாய். வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் 5. தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை. எனக்கு படிச்ச கதைகள்ல இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இப்படியெல்லாம் கூட செய்வாங்களா இந்த காலத்துல அப்படி. ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம எல்லாருமே செய்யணும் போல இல்ல, நம்ம செய்யணும் அப்படின்னு அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். திருச்சி மாவட்டத்துல துறையூர்னு ஒரு இடம் இருக்கு. அதுல ஆத்தூர்னு ஒரு சாலை. அங்க ஒரு மயானத்துக்கு பக்கத்துல பிரம்மாண்டமா ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயில்னா, சுரேஷ் குமார் அப்படின்ற ஒருத்தருக்கு தனபாக்கியம்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்காக கட்டின கோயில் தான் அந்த மயானத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கோயில். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டியிருக்காருன்னு. அந்த கோயிலோட வாசல்ல அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, இந்த கோயில் ஒரு தாய்க்காக கட்டப்பட்டது இல்ல, அகிலத்துல இருக்கிற எல்லா தாய்க்காகவும் கட்டப்பட்டது அப்படின்ட்டு ஒரு வாசகத்தை அவர் எழுதியிருப்பாராம். நமக்கெல்லாமும் தெரியும் இதே மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் யாரு? நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் தான். அவரு சென்னையை அடுத்து திருமுல்லை வாயில் கிட்டதான் அவரோட அம்மா கண்மணிக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த கட்டின கோயில கட்டின கோயில் ராகவேந்திரா பிருந்தாவனத்துலதான் இந்த கோயில் இருக்கு. அவரு என்ன சொல்றாருன்னா, என்ன கருவுல சுமந்து காப்பாற்றின தாய்க்கு இந்த கருவுலயே நான் செலை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இந்த கோயில் கட்டினேன், இதுதான் என்னோட லட்சியம், அப்படி என் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொல்றாரு. இதுல அவரோட தாயோட அருமை பெருமைய பத்தி இந்த உலகத்துக்கே சொல்ற விதமா தான் அவர் அந்த கோயிலை கட்டி காமிச்சிருக்காரு. இதே மாதிரி தான் அந்த சுரேஷ்குமாரும் பண்ணியிருக்காரு. இந்த கோயில் எல்லா அன்னைக்கும் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிதான் ராகவா லாரன்ஸும் சொல்றாரு. பாருங்களேன், நம்மலாம் இந்த காலத்துல பேசக்கூட மாட்டோம் நம்ம அம்மா கிட்ட. அட்லீஸ்ட் சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டோம். ஆனா இவங்கெல்லாம் கோயிலே கட்டியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம அம்மாக்கு நம்ம கோயில் கட்டணும். ஏன்னா நம்ம இப்ப இங்க வாழுறோம், நம்ம இங்க இருக்கோம்னா நம்ம அம்மா இல்லாத நம்ம இந்த உலகத்துக்கு வர முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கோயிலெல்லாம் கட்ட முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம சாமிக்கு தர ப்ரையாரிட்டியில பாதியாச்சும் நம்ம தாய்க்கு நம்ம தரணும். அவங்கள மதிக்கணும், அவங்கள துச்சமா நினைக்க கூடாது. ஏன்னா கடவுளே நம்மளுக்கு உலகத்துல நம்ம கூட இருக்கிறாருன்னா அது அம்மா வடிவத்துலதான். சோ உங்க எல்லாரையும் இந்த கதை தொற்றுக்கோன்னு நான் நம்புறேன். நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறென்று. ஒரு மனிதனின் அழிக்க முடியாத பாவங்களுள் ஒன்று தாயும் தந்தையும் புறக்கணித்தல். குரான்லே சொல்லு. நம்ம நம்ம வாழற வாழ்க்கையில நம்ம சுயநலத்துக்காக அவங்கள நம்ம புறக்கணிக்க கூடாது. அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அதை மன்னிச்சிடணும். ஒரு ஏஜுக்கு மேல நம்ம பெரியவங்களாயி விட்டு கொடுக்கணும். இததான் நான் சொல்ல வரேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். அதுல இருந்து உங்ககிட்ட நான் விடைபெறேன். என்னோட பேஜை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வியோனா டாக்கிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம்.
அந்த கதையோட தலைப்பு என்னன்னா, என் குருவை காண விரும்புகிறாயா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கோம். சிலர் என்ன பண்றோம்னா, நம்மளோட அப்பா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெளியூர்ல வேலைக்கு போறோம். அங்க இவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இவங்க எப்படி நம்மளை விட்டு இருப்பாங்க, அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. ஆனா நம்ம சம்பாதிக்கணும், முன்னேறணும், அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனாலதான் நம்ம எல்லாருமே போறோம். இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல இப்ப ரீசன்ட் டேஸா ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கெல்லாம் வந்திருக்கு. அது வழக்கத்துல இப்ப பழக்கமாயிடுச்சு. அது நம்ம உடல் உறுப்பு மாதிரி, மூக்கு கண்ணு வாய் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம கூட வந்துடுச்சு. இப்ப இருக்க ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பையனை கேட்டா கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? நம்ம அப்பா அம்மா காலத்துல இது கிடையவே கிடையாது. தாத்தா பாட்டி காலத்துல இந்த வார்த்தைகள்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம சுத்தி கூட்டு குடும்பமா நம்ம இருந்தோம். நம்மள கைட் பண்றதுக்கு யாருன்னா ஒருத்தர் நம்மள ஒழுங்கா கைட் பண்ணுவாங்க. இது மாதிரிதான் ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த கதை என்னன்னா, ஒருத்தர் ஊரை விட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்பப்ப போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்தாரு. கடந்த ஒரு 3 வருஷமா அவரு ஊருக்கே போல. சுத்தமா அவருக்கு அந்த ஊர் பாசமும் போயிடுச்சு. அம்மா இங்க சம்பாதிக்கணும்ன்ற இதுதான் இருக்கு. அம்மாக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்க்கு நம்ம காசு அனுப்பணும், இது மட்டும்தான் யோசிச்சு அப்படியே விட்டுட்டாரு. ஆனா இந்த 3 வருஷமா இவர் அங்க அம்மாவை போய் பார்க்காம, ஊர் பாசம் அவருக்கு இல்லாம, அவர் 3 வருஷமா இருந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவர் படாத கஷ்டமே இல்லை. அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அது எல்லாமே போய் தோல்வியில தான் அவருக்கு முடிஞ்சுது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பேசாம நம்ம சன்னியாசியா போயிடலாமே அப்படின்ட்டு கூட தோணிடுச்சு அவருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்து மலையில ஒரு துறவி இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறாரு. நம்ம போய் பேசாம அந்த துறவி கிட்ட நம்ம துன்பத்தெல்லாம் சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு காணலாமே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. சரி அப்படின்னு அந்த துறவியையும் அவர் பார்க்க போறாரு. துறவி கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, எது நான் கை வச்சாலுமே அது துலங்க மாட்டுது, எல்லாமே தோல்வியில தான் முடியுது அப்படிலாம் அவர் சொல்றாரு. அப்ப துறவி என்ன சொல்றாருன்னா, மனுஷன் ஒவ்வொருத்தனுக்கும் கஷ்டம்ன்றது இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் நம்மளுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு குருவையும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பேசாம எனக்கு அந்த குரு யாருன்னு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவிய பார்க்க போன அந்த மனுஷன் சொல்றாரு. அப்படி சொன்னதும் அந்த துறவி என்ன பண்றாருன்னா, உடனே அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவருக்குல என்ன இது, இவர் குருவை காட்டுறேன்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்றாருன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மனுஷன் பார்த்தா அந்த துறவியோட அம்மா வெளியே வராங்க. உடனே இவர் கேக்குறாரு, துறவி நீ என் குருவை காண விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு. எங்க அம்மா தான் அந்த குரு, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப உடனே இவருக்கு என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த துறவி சொல்றாரு, நம்ம எல்லாருக்குமே குரு நம்ம அம்மா தான். எதுனாலுமே நம்மளுக்கு எதுனாலுமே அவங்க கிட்டதான் நம்ம நல்ல ஆலோசனையும் தீர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நீ முதல்ல போய் உங்க அம்மாவை போய் பாரு, அப்போ உன்னோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு. அப்ப இவருக்கு அப்பதான் தோணுது, நம்ம ஊருக்கு போவே இல்லையே 3 வருஷமா, நம்ம அம்மா கிட்ட நம்ம எதுவுமே கேட்கலையே, அதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவருக்கு தோணுது. அப்பதான் இவர் ரியலைஸ் பண்றாரு. அதே மாதிரி நம்பலாமோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்பலாமோ இந்த காலகட்டத்துல எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ஸ்ல அப்படின்னு சோஷியல் மீடியால போயிட்டு இவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாமா, அவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாமா, இதை பார்த்து கத்துக்கலாமா, அதை பார்த்து பண்ணலாமா அப்படின்ட்டு இந்த காலகட்டத்துல நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல பெரிய குரு நம்ம அம்மாவை விட்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பழைய காலம் மாதிரி நம்ம அம்மா கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம கை வைக்கிறதெல்லாம் நல்லாவே எல்லாமே நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு தான் இந்த கதையில இருந்து நான் சொல்ல வரேன். பர்சனலாவும் நானுமே எதனா ஒரு முடிவு எடுக்கணும்னா முதல்ல நான் எங்க அம்மா கிட்ட தான் போய் கேட்பேன்.
நீங்களும் இனிமேலாச்சும் எதனா கேட்கணும்னா உலக நட்பு, உலக மக்கள் கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட குரு, நம்ம அம்மா கிட்ட போய் கேளுங்க. தினமும் நீங்க அவங்க போய் பார்க்க முடியலன்னா கூட இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாச்சும் கேளுங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. முதல்ல தினமும் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தையாச்சும் கேளுங்க. அதே மாதிரி எதுனா ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா முதல்ல அம்மா கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். மகன்களின் இதய கூட்டில் உண்மையான ராணி அம்மா நீ மட்டும்தான். என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். உங்களோட ஃபீட்பேக் எதுனா இருந்தா எனக்கு நீங்க அனுப்புங்க. என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை மறக்காம டச் பண்ணுங்க. கல்வியின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்த தாய். இன்னைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அம்மா கைம்பெண்ணா இருக்கிற அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச நெசவு தொழிலை செஞ்சுதான் அந்த குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு வராங்க. ஆனா அந்த பையனுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, படிப்புல. அவன் என்ன பண்றான், படிக்கிறேன், ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு வரான். ஒரு நாள் அவன் முடிவெடுக்கிறான், இன்னைக்கு எப்படியாச்சும் போயிட்டு அம்மா கிட்ட நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவெடுக்க அந்த அம்மா ஒரு அழகான விலை உயர்ந்த துணியை நெஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, நான் ஸ்கூல் போவாம உங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, இந்த வேலையை நான் செய்யிட்டா அப்படின்னு. அவங்க அம்மாக்கு கோவம் அவன் கையை உதறி விட்டுட்டு அவங்க நெஞ்சிட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுடுறாங்க. அப்போ உடனே ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கிறான். இவ்வளவு விலை உயர்ந்த ட்ரெஸ் ஏன் நீங்க கிழிச்சு போடுறீங்க? நீ இந்த ட்ரெஸ்ஸை விலை உயர்ந்ததுன்னு சொல்ற, நீ விலை மதிக்க முடியாத கல்வியை வேணான்னு சொல்ற, அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையன் உணர்றான், சரி கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறான், அம்மா நான் எனக்காக படிக்கலனாலும் உங்களுக்காக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதுதான் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்திய தாய் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியில நம்ம பாக்குறோம். என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் 17. இறப்பிலும் நினைவில் நின்ற அம்மா. எனக்கு உயிர் தந்த உன்னை என் உயிர் உள்ளவரை மறப்பேனா. ஹிரோஷிமாவில ஒரு அமைதி நினைவு அருங்காட்சியகத்தோட இயக்குனரா தான் பணியாற்றிட்டு வராங்க யோஷிடாக்கா கவாமோட்டோ. அவங்களுக்கு 13 வயசு. 1945ல ஆகஸ்ட் 6 அன்னைக்கு ஹிரோஷிமால அவங்க அவங்களோட சக பிற மாணவர்களோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அணுகுண்டு தாக்குதல்ல அந்த ஸ்கூலே தரமட்டம் ஆயிடுச்சான். யோஷிடாகா அந்த இடிபாடுல சிக்கி அவங்களோட நினைவை எழுந்துடுறாங்க. 40 ஆண்டுகள் கழிச்சுதான் அவங்களுக்கு அந்த நினைவு வருது. 1985ல டைம் அப்படின்ற இதழுக்கு யோஷிடாகா பேட்டி அளிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நினைவு திரும்பியதுமே என்னோட சக மாணவர்களை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் தான் எனக்கு முதல்ல வந்துச்சு. என்னோட முகத்திலையும் என்னோட வலது கையிலையும் ரொம்ப அடிபட்டிருந்தது. அப்ப நான் அந்த இடிபாடுல மெல்லமா ஊர்ந்து போயிட்டு யாராவது உயிரோடு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு குரல் கொடுத்தேன். அப்ப ஒரு பலகைகள்லாம் குவிந்து கிடந்துச்சு. அது நடுவுல என்னோட நண்பன் ஓட்டா அப்படின்றவன் கையசைச்சான். அவன் மேல ஃபுல்லாவே அந்த பலகைங்கள்லாம் விழுந்திருக்குது. அதை அகற்றிட்டு பார்த்தா அவனுக்கு முதுகெலும்புல பயங்கரமா காயம். அப்ப அவன் அவன் கிட்ட இருக்கிற சட்டப்பையில இருந்து ஒரு சின்ன நோட் எடுத்து என் கையில கொடுத்தான். அதை ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அவங்க அம்மாவோட பிக்சர் தான் இருந்தது. நான் கேட்டேன், இது உன் அம்மா கிட்ட நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவன் ஆமா அப்படின்னு தலையசிச்சான். அடுத்த நிமிஷமே அவன் இறந்துட்டான். இந்த உயிர் பிரியும் அவனோட கடைசி செகண்ட்ல கூட அந்த ஓட்டா அவங்க அம்மாவோட நினைவாதான் உயிர் பிரிகிறான். இந்த மாதிரி ஸ்டோரியில நான் உயிர் பிரியும் போது கூட நம்ம அம்மாவை நம்ம நினைப்போமான்றது அபூர்வமான ஒரு விஷயம்தான். இந்த ஓட்டா அதை செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப ஸ்பெஷல் தான். என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.
கல்வியின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்த தாய். இன்னைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அம்மா கைம்பெண்ணா இருக்கிற அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச நெசவு தொழிலை செஞ்சுதான் அந்த குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு வராங்க. ஆனா அந்த பையனுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, படிப்புல. அவன் என்ன பண்றான், படிக்கிறேன், ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு வரான். ஒரு நாள் அவன் முடிவெடுக்கிறான், இன்னைக்கு எப்படியாச்சும் போயிட்டு அம்மா கிட்ட நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவெடுக்க அந்த அம்மா ஒரு அழகான விலை உயர்ந்த துணியை நெஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, நான் ஸ்கூல் போவாம உங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, இந்த வேலையை நான் செய்யிட்டா அப்படின்னு. அவங்க அம்மாக்கு கோவம் அவன் கையை உதறி விட்டுட்டு அவங்க நெஞ்சிட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுடுறாங்க. அப்போ உடனே ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கிறான். இவ்வளவு விலை உயர்ந்த ட்ரெஸ் ஏன் நீங்க கிழிச்சு போடுறீங்க? நீ இந்த ட்ரெஸ்ஸை விலை உயர்ந்ததுன்னு சொல்ற, நீ விலை மதிக்க முடியாத கல்வியை வேணான்னு சொல்ற, அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையன் உணர்றான், சரி கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறான். அம்மா, நான் எனக்காக படிக்கலனாலும் உங்களுக்காக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதுதான் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்திய தாய் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியில் நம்ம பாக்குறோம். என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் 50. தாய் வழி தனையன். என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உன் தேவைகளை குறைத்து கொண்டவள் நீதானே அம்மா. அறிவின் தாகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவள் தாய். ஜெயகாந்தன். குறும்பரை அப்படின்ற ஒரு கிராமத்துல அஞ்சலைன்றவங்க சமுதாயத்தின் மீது ரொம்ப அக்கறை காட்டுவங்களா இருக்கிறாங்க. அவங்க தன்னை போல தன் குடும்பத்தினரும் சமுதாய தொண்டுல மனித நல பண்புகள்ல எல்லாம் வளரணும் அப்படின்ட்டு விரும்புற ஒரு பர்சன். அதே பண்பை அவங்க ஊக்குவித்தும் அவங்களோட குடும்பத்தை வழிநடத்திட்டு வராங்க. அவங்க சொல்ற மாதிரியே அவங்க வாழ்ந்தும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வயது முதிர்ந்த காரணமாக திடீர்னு கடந்த 2020 ஜனவரி மாசம் 29 இறந்துடுறாங்க. தாய் சொல் தட்டாத மற்றும் தாய் வழி செல்ல விரும்பிய அவரது மகன் கருணாகரன் என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மாவோட நினைவா பொதுநல தொண்டை ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தி 52 வயசு நிரம்பிய கருணாகரன் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, சமுதாய தொண்டு, பொது தன்னோட சொந்த செலவுல அந்த 3 ஏக்கர் நிலத்தை தூர்வாரி அங்க அவங்க அம்மாவோட பிக்சரை வச்சு அஞ்சலி செலுத்தி இன்ன வரைக்கும் அவங்க அம்மா நினைவா அதை செஞ்சுட்டு வர்றாரு. அவரு இத பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது, இந்த மாதிரி பொதுநல விஷயத்துல எல்லாம் என்னோட அம்மா அக்கறையா இருக்கிறதால அவங்களோட ஞாபகமா நானும் அதை எதனா செய்யணும், பொதுநலன் சார்ந்த விஷயத்துல எல்லாம் ஈடுபடணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ கைஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட பேஜை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். வெல்கம் டு வியோனா டாக் எபிசோட் 60. எங்களுக்காய் உழைத்து ஓடாய் தேய்ந்து விட்டாள். 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை. அம்மா சமையலறை. அம்மா என்ற சொல்லின் உருவாக்கம். அம்மா என்ற சொல் இயற்கையாகவே தோன்றிய சொல்லாகும். பிறந்த ஒரு குழந்தை அழுவதும் சிரிப்பதுமாக வாயை மூடி திறக்கின்றது. குழந்தை வாயை திறக்கும் போது ஆ என்ற ஒலி எழுகின்றது. வாயை மூடும் போது என்ற ஒலி எழுகின்றது. அம் அம் என்ற ஒலி மீண்டும் மீண்டும் வெளிவரும் போது அது அம்மா என்ற சொல்லை தருகின்றது. அம்மா, அம்மு, அம்மை போன்ற சொற்கள் அம்மா என்ற சொல்லுக்கு பிறகு தோன்றியவை. ஒரு அன்பு மகனோட உணர்வு பூர்வமான பகிர்தலை பத்தி தான் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். அவரோட ஊர் சிவகங்கை. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அம்மா சித்தாள் வேலைக்கு போய் தான் அவரையும் அவரோட தங்கச்சியையும் படிக்க வைக்கிறாங்க. அவர் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த வெக்கேஷன் லீவ்ல ஊர்லயே ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போவாரு. மாசம் 3000 சம்பளம். அதை அம்மா கிட்ட கொடுப்பாரு. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உடுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி கூட வாங்கிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இல்லையே அதை பத்தின்ற கவலை அவங்களுக்கு சுத்தமா இல்லை. கையில கொஞ்சம் காசு இருந்தா போதுமா. உடனே அவருக்கும் அவங்க தங்கச்சிக்கும் என்ன வேணுமோ வாங்கி தருவாங்களாம். தினமும் எங்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தான் எங்க அம்மா வேலைக்கு போவாங்க. சாயங்காலம் பள்ளி முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு வரும்போது சுட சுட சோறு சமைச்சு தருவாங்க.
வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு அது தெரியாத மாதிரி எங்க 2 பேரையும் தான் எங்க அம்மா வளர்க்குறாங்க. நீங்க நல்லா படிச்சு உன் தங்கச்சியும் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட எப்ப பாரு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்ட்டு அடிக்கடி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களாம். அம்மாவுக்காக தான் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. 10ஆம் வகுப்பு போயிட்டு அவர் சேரும் போது அம்மாவுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. அப்பத்துல இருந்து அம்மாவால வேலைக்கு போக முடியல. கடன் வாங்கி தான் எங்களுக்கு சாப்பாடே பொங்கி தராங்க. இப்படி இருக்கும் போது என்னால தொடர்ந்து படிக்க முடியல. நான் வேலைக்கு போறேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோமே, இந்த மாதிரி நிலைமை உனக்கு படிக்க முடியாத ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பிய வேலைக்கு அனுப்பு, சரியாயிடும் அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் என்னை வேலைக்கு அனுப்புனாங்க. எங்க ஊரால ஒருத்தரோட நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். அப்போ ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தேன். மாசம் 5000 சம்பளம். பிறகு எங்க ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல டாஸ்மாக்ல 6000 சம்பளம், நீ அங்க போயிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு. நான் டாஸ்மாக்ல வேலைக்கு 1 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் இங்கதான் வேலை செய்யறேன்னு எங்க அம்மாக்கு தெரியாது. நானு ஜெராக்ஸ் எடுக்கிற கடையில தான் வேலை செய்யறேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இவ்வளோ கஷ்டத்துலயும் நான் இங்க வேலை செய்யறேன்னு தெரிஞ்சா எங்க அம்மா அழுவாங்க. அந்த சாப்பாடை கூட நான் சம்பாரிச்சு கொடுத்த காசுல தொட மாட்டாங்க. என்னோட கஷ்டம் என்னோட போட்டோம். எங்க அம்மா நல்லா இருக்கணும். பாவம் எங்க அம்மா எங்களுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சிட்டாங்க. இவ்வளோ உணர்வு பூர்வமா இவரோட கதை மட்டும் இல்லை, நிறைய பேர் இங்க ஊர்ல இருந்து இங்க வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா எல்லாருக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி மகன்களை பெற்ற தாய்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எங்களோட பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். ஃபியோனா டாக்கிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எபிசோட் 1, முதல் ஆசிரியர் அம்மா. உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, நம்மளோட முதல் ஆசிரியர்னா அம்மா தான். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கும் அவங்க தான் காரணம். நம்ம எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் நம்மளுக்கு டீச் பண்றதே நம்ம அம்மா தான். அதுலதான் நம்ம அம்மா என்றால் அமுதம் அப்படின்ற டாபிக்ல ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம். ஒரு வீட்டுல பிரசவ வலியில ஒரு லேடி கத்திட்டு இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிரசவ வலிக்காக நல்லபடியா நார்மல் டெலிவரி ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரம் வயிற்றுல இருந்த குழந்தைக்கு வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. குழந்தையோட மனசுல ஒரு பயம் கலந்த ஒரு குழப்பம். வழக்கமா நம்ம பேசுற கடவுள்கிட்டயே போயிட்டு நம்ம அந்த சந்தேகத்தை கேட்கலான்னு குழந்தை போகுது. அப்ப குழந்தை கடவுளை கூப்பிட்டு என்ன கேக்குதுன்னா, இறைவா எனக்கு வழக்கத்துக்கு மாறா புது புது சத்தமா கேக்குது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேக்குது. அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, இனி நீ மனுஷங்க கூட தான் வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த குழந்தை கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, நான் இங்கேயே சந்தோஷமா தானே இருக்கிறேன், நான் ஏன் அங்க போனோம், நான் அங்க போனா உங்களை மாதிரி என்னை யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லி குழந்தை கேக்குது. அதுக்கு கடவுள் சொல்றாரு, நீ கவலைப்படாத குழந்தை, அங்க உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு தேவதைய நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். அந்த தேவதை உனக்காக எல்லாமே செய்வாங்க, உன் மேல பாசமா இருப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க, அந்த அன்பையும் நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. அப்ப குழந்தை சொல்லுது, இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட என்ன தனியா அனுப்புறீங்களே, நான் ரொம்ப சின்னவன்ல, எனக்கு நடக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாது, அவங்களோட லாங்குவேஜை கூட என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. அப்ப கடவுள் சொல்றாரு, அது உனக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிற தேவதை தான் உனக்கு பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, அப்புறம் இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கத்து தர போறாங்க, அதால நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சரி, அப்போ அந்த குழந்தை சொல்லுது, சரி இந்த உலகத்துல கெட்ட மனுஷங்கள்லாம் இருப்பாங்கல்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு திரும்பியும் கடவுள் கிட்ட அந்த குழந்தை சொல்லுது.
அந்த கெட்ட மனுஷங்க கிட்ட இருந்தெல்லாம் என்னை யாரு காப்பாத்துவா அப்படின்னு குழந்தை கேக்குது. அப்ப கடவுள் சொல்றாரு, நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிற அந்த தேவதை தான் உயிரை கொடுத்தாச்சும் உன்னை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கடவுள். அப்போ கடவுள் கிட்ட அந்த குழந்தை கேக்குது, இனிமே நான் உன்னை பார்க்கவோ பேசவோ முடியாதா அப்படின்ட்டு அந்த குழந்தை கடவுளை பார்த்து கேக்குது. அது போய் கட்டி பிடிச்சிக்குது. அப்ப கடவுள் வந்து என்ன சொல்றாரு, உன்னை இதே மாதிரி அன்பா அரவணைக்கிறதுக்கு தான் அந்த தேவதை கிட்ட நான் உன்னை அனுப்புறேன். அவங்க வந்து என்னை பத்தி உனக்கு சொல்லி தருவாங்க, என்னோட பேரை உனக்கு சொல்லி தருவாங்க, என்கிட்ட நீ எப்படி ப்ரேயர் பண்ணணும் அது எல்லாத்தையும் உனக்கு டீச் பண்ணுவாங்க, திரும்ப நீ என்கிட்ட எப்படி வரணும்ன்றதையும் அந்த தேவதை உனக்கு சொல்லுவாங்க. நான் உன் கூட தான் இருப்பேன், ஆனா உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு கடவுள் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்றாரு. குழந்தைக்கு வந்து உலகத்தோட சத்தங்கள் வந்து டைம் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த குழந்தை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு கடவுள் சொல்றாரு, நீ நான் உனக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிற அந்த தேவதை கிட்ட நீ போறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குழந்தை கேக்குது, சரி அந்த தேவதைய நான் எந்த பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட அந்த குழந்தை கேக்குது. அப்போ வந்து கடவுள் சொல்றாரு, அந்த தேவதையோட பேர் உனக்கு முக்கியம் இல்ல, ஆனா நீ அந்த தேவதைய அம்மா அப்படின்ட்டு நீ கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு குழந்தைகிட்ட கடவுள் வந்து, கடைசியா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆன பிறகு அந்த தேவதை இருக்காங்கல்ல, அதாவது உன் அம்மா, அவங்களோட மனசு புண்படும்படிய பேசக்கூடாது, நடக்க கூடாது, ஒருபோதும் உன்னோட சொல்லுலயோ உன்னோட செயல்லையோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. குழந்தை வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வீறிட்டு இந்த உலகத்துல வந்து பிறந்துடுது. ஆறாத காயங்களுக்கு ஆறுதல் தேடி அலைந்தாலும் இறுதியில் அடைக்கலம் கிடைப்பதென்னவோ அன்னையின் மடிதான். தாயின் காலடிதான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட பேஜை ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டாடா பை. வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் 5. தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை. எனக்கு படிச்ச கதைகள்ல இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இப்படியெல்லாம் கூட செய்வாங்களா இந்த காலத்துல அப்படி. ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம எல்லாருமே செய்யணும் போல இல்ல, நம்ம செய்யணும் அப்படின்னு அதை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். திருச்சி மாவட்டத்துல துறையூர்னு ஒரு இடம் இருக்கு. அதுல ஆத்தூர்னு ஒரு சாலை, அங்க ஒரு மயானத்துக்கு பக்கத்துல பிரம்மாண்டமா ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயில்னா, சுரேஷ் குமார் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து தனபாக்கியம்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்காக கட்டின கோயில் தான் அந்த மயானத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கோயில். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டியிருக்காருன்னு. அந்த கோயிலோட வாசல்ல அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, இந்த கோயில் வந்து ஒரு தாய்க்காக கட்டப்பட்டது இல்ல, அகிலத்துல இருக்கிற எல்லா தாய்க்காகவும் கட்டப்பட்டது அப்படின்ட்டு ஒரு வாசகத்தை அவர் எழுதியிருப்பாராம். நமக்கெல்லாமும் தெரியும் இதே மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் யாரு? நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் தான். அவரு சென்னையை அடுத்து திருமுல்லை வாயில் கிட்டதான் அவரோட அம்மா கண்மணிக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த கட்டின கோயில கட்டின கோயில் வந்து ராகவேந்திரா பிருந்தாவனத்துலதான் இந்த கோயில் இருக்கு. அவரு என்ன சொல்றாருன்னா, என்ன கருவுல சுமந்து காப்பாற்றின தாய்க்கு இந்த கருவுலயே நான் செலை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இந்த கோயில் கட்டினேன், இதுதான் என்னோட லட்சியம், அப்படி என் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுல வந்து அவரோட தாயோட அருமை பெருமைய பத்தி இந்த உலகத்துக்கே சொல்ற விதமா தான் அவர் அந்த கோயிலை கட்டி காமிச்சிருக்காரு. இதே மாதிரி தான் அந்த சுரேஷ்குமாரும் பண்ணியிருக்காரு. இந்த கோயில் வந்து எல்லா அன்னைக்கும் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிதான் ராகவா லாரன்ஸும் சொல்றாரு. பாருங்களேன், நம்மலாம் இந்த காலத்துல வந்து பேசக்கூட மாட்டோம் நம்ம அம்மா கிட்ட, அட்லீஸ்ட் சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டோம். ஆனா இவங்கெல்லாம் கோயிலே கட்டியிருக்காங்க.
கண்டிப்பா நம்ம அம்மாக்கு நம்ம கோயில் கட்டணும். ஏன்னா நம்ம இப்ப இங்க வாழுறோம், நம்ம இங்க இருக்கோம்னா நம்ம அம்மா இல்லாத நம்ம இந்த உலகத்துக்கு வர முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கோயிலெல்லாம் கட்ட முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம சாமிக்கு தர ப்ரையாரிட்டியில பாதியாச்சும் நம்ம தாய்க்கு நம்ம தரணும். அவங்கள மதிக்கணும், அவங்கள துச்சமா நினைக்க கூடாது. ஏன்னா கடவுளே நம்மளுக்கு உலகத்துல நம்ம கூட இருக்கிறாருன்னா அது அம்மா வடிவத்துல தான். ஸோ உங்க எல்லாரையும் இந்த கதை தொற்றுக்கோன்னு நான் நம்புறேன். நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறென்று. ஒரு மனிதனின் அழிக்க முடியாத பாவங்களுள் ஒன்று தாயும் தந்தையும் புறக்கணித்தல். குரான்லே சொல்லும், நம்ம வாழற வாழ்க்கையில நம்ம சுயநலத்துக்காக அவங்கள நம்ம புறக்கணிக்க கூடாது. அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அதை மன்னிச்சிடணும். ஒரு ஏஜுக்கு மேல நம்ம பெரியவங்களாயி விட்டு கொடுக்கணும். இததான் நான் சொல்ல வரேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். அதுல இருந்து உங்ககிட்ட நான் விடைபெறேன். என்னோட பேஜை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். ஃபியோனா டாக்கிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எபிசோட் 1, முதல் ஆசிரியர் அம்மா. உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, நம்மளோட முதல் ஆசிரியர் தான் அம்மா தான். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கும் அவங்க தான் காரணம். நம்ம எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் நம்மளுக்கு டீச் பண்றதே நம்ம அம்மா தான். அதுலதான் நம்ம அம்மா என்றால் அமுதம் அப்படின்ற டாபிக்ல ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம். ஒரு வீட்டுல பிரசவ வலியில ஒரு லேடி கத்திட்டு இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிரசவ வலிக்காக நல்லபடியா நார்மல் டெலிவரி ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரம் வயிற்றுல இருந்த குழந்தைக்கு வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. குழந்தையோட மனசுல ஒரு பயம் கலந்த ஒரு குழப்பம். வழக்கமா நம்ம பேசுற கடவுள்கிட்டயே போயிட்டு நம்ம அந்த சந்தேகத்தை கேட்கலான்னு குழந்தை போகுது. அப்ப குழந்தை கடவுளை கூப்பிட்டு என்ன கேக்குதுன்னா, இறைவா எனக்கு வழக்கத்துக்கு மாற புது புது சத்தமா கேக்குது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேக்குது. அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, இனி நீ மனுஷங்க கூட தான் வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த குழந்தை கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, நான் இங்கேயே சந்தோஷமா தானே இருக்கிறேன், நான் ஏன் அங்க போனோம், நான் அங்க போனா உங்களை மாதிரி என்னை யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லி குழந்தை கேக்குது. அதுக்கு கடவுள் சொல்றாரு, நீ கவலைப்படாத குழந்தை, அங்க உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு தேவதைய நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். அந்த தேவதை உனக்காக எல்லாமே செய்வாங்க, உன் மேல பாசமா இருப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க, அந்த அன்பையும் நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. அப்ப குழந்தை சொல்லுது, இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட என்ன தனியா அனுப்புறீங்களே, நான் ரொம்ப சின்னவல்ல, எனக்கு நடக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாது, அவங்களோட லாங்குவேஜை கூட என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. அப்ப கடவுள் சொல்றாரு, அது உனக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிற தேவதை தான் உனக்கு பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, அப்புறம் இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கத்து தர போறாங்க, அதால நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சரி, அப்போ அந்த குழந்தை சொல்லுது, சரி இந்த உலகத்துல கெட்ட மனுஷங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு திரும்பியும் கடவுள் கிட்ட அந்த குழந்தை சொல்லுது. அந்த கெட்ட மனுஷங்க கிட்ட இருந்தாலும் என்னை யாரு காப்பாத்துவா அப்படின்னு குழந்தை கேக்குது. அப்ப கடவுள் சொல்றாரு, நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிற அந்த தேவதை தான் உயிரை கொடுத்தாச்சும் உன்னை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கடவுள். அப்போ கடவுள் கிட்ட அந்த குழந்தை கேக்குது, இனிமே நான் உன்னை பார்க்கவோ பேசவோ முடியாதா அப்படின்ட்டு அந்த குழந்தை கடவுளை பார்த்து கேக்குது. அது போய் கட்டி பிடிச்சுக்குது. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, உன்னை இதே மாதிரி அன்பா அரவணைக்கிறதுக்கு தான் அந்த தேவதை கிட்ட நான் உன்னை அனுப்புறேன். அவங்க என்னை பத்தி உனக்கு சொல்லி தருவாங்க, என்னோட பேரை உனக்கு சொல்லி தருவாங்க, என்கிட்ட நீ எப்படி ப்ரேயர் பண்ணணும் அது எல்லாத்தையும் உனக்கு டீச் பண்ணுவாங்க, திரும்ப நீ என்கிட்ட எப்படி வரணும்ன்றதையும் அந்த தேவதை உனக்கு சொல்லுவாங்க, நான் உன் கூட தான் இருப்பேன், ஆனா உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு கடவுள் அந்த குழந்தை கிட்ட சொல்றாரு.
குழந்தைக்கு வந்து உலகத்தோட சத்தங்கள் வந்து டைம் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த குழந்தை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு கடவுள் சொல்றாரு, நீ நான் உனக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிற அந்த தேவதை கிட்ட நீ போறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குழந்தை கேக்குது, சரி அந்த தேவதைய நான் எந்த பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட அந்த குழந்தை கேக்குது. அப்ப வந்து கடவுள் சொல்றாரு, அந்த தேவதையோட பேர் உனக்கு முக்கியம் இல்ல, ஆனா நீ அந்த தேவதைய அம்மா அப்படின்ட்டு நீ கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு குழந்தைகிட்ட கடவுள் வந்து, கடைசியா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆன பிறகு அந்த தேவதை இருக்காங்கல்ல, அதாவது உன் அம்மா, அவங்களோட மனசு புண்படும்படிய பேசக்கூடாது, நடக்க கூடாது, ஒருபோதும் உன்னோட சொல்லுலயோ உன்னோட செயல்லையோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. குழந்தை வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வீறிட்டு இந்த உலகத்துல வந்து பிறந்துடுது. ஆறாத காயங்களுக்கு ஆறுதல் தேடி அலைந்தாலும் இறுதியில் அடைக்கலம் கிடைப்பதென்னவோ அன்னையின் மடிதான். தாயின் காலடிதான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட பேஜை ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டாடா பாய். 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை. அம்மா சமையலறை. அம்மா என்ற சொல்லின் உருவாக்கம். அம்மா என்ற சொல் இயற்கையாகவே தோன்றிய சொல்லாகும். பிறந்த ஒரு குழந்தை அழுவதும் சிரிப்பதுமாக வாயை மூடி திறக்கின்றது. குழந்தை வாயை திறக்கும் போது ஆ என்ற ஒலி எழுகின்றது. வாயை மூடும் போது என்ற ஒலி எழுகின்றது. அம் அம் என்ற ஒலி மீண்டும் மீண்டும் வெளிவரும்போது அது அம்மா என்ற சொல்லை தருகின்றது. அம்மா, அம்மு, அம்மை போன்ற. வெல்கம் டு வியோனா டாக் எபிசோட் 60. எங்களுக்காய் உழைத்து ஓடாய் தேய்ந்து விட்டாள். 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை. அம்மா சமையலறை. அம்மா என்ற சொல்லின் உருவாக்கம். அம்மா என்ற சொல் இயற்கையாகவே தோன்றிய சொல்லாகும். பிறந்த ஒரு குழந்தை அழுவதும் சிரிப்பதுமாக வாயை மூடி திறக்கின்றது. குழந்தை வாயை திறக்கும் போது ஆ என்ற ஒலி எழுகின்றது. வாயை மூடும் போது என்ற ஒலி எழுகின்றது. அம் அம் என்ற ஒலி மீண்டும் மீண்டும் வெளிவரும்போது அது அம்மா என்ற சொல்லை தருகின்றது. அம்மா, அம்மு, அம்மை போன்ற சொற்கள் அம்மா என்ற சொல்லுக்கு பிறகு தோன்றியவை. ஒரு அன்பு மகனோட உணர்வு பூர்வமான பகிர்தலை பத்தி தான் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். அவரோட ஊர் வந்து சிவகங்கை. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அம்மா சித்தாள் வேலைக்கு போய் தான் அவரையும் அவரோட தங்கச்சியையும் படிக்க வைக்கிறாங்க. அவர் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த வெக்கேஷன் லீவ்ல வந்து ஊர்லயே ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போவாரு. மாசம் 3000 சம்பளம். அதை அம்மா கிட்ட கொடுப்பாரு. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உடுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி கூட வாங்கிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இல்லையே அதை பத்தின்ற கவலை அவங்களுக்கு சுத்தமா இல்லை. கையில கொஞ்சம் காசு இருந்தா போதுமா, உடனே அவருக்கும் அவங்க தங்கச்சிக்கும் என்ன வேணுமோ வாங்கி தருவாங்களாம். தினமும் எங்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தான் எங்க அம்மா வேலைக்கு போவாங்க. சாயங்காலம் பள்ளி முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு வரும்போது சுட சுட சோறு சமைச்சு தருவாங்க. வீட்டுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு அது தெரியாத மாதிரி எங்க 2 பேரையும் தான் எங்க அம்மா வளர்க்குறாங்க. நீங்க நல்லா படிச்சு உன் தங்கச்சியும் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட எப்ப பாரு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்ட்டு அடிக்கடி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களாம். அம்மாவுக்காக தான் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. 10ஆம் வகுப்பு போயிட்டு அவர் சேரும் போது அம்மாவுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. அப்பத்துல இருந்து அம்மாவால வேலைக்கு போக முடியல. கடன் வாங்கி தான் எங்களுக்கு சாப்பாடே பொங்கி தராங்க. இப்படி இருக்கும் போது என்னால தொடர்ந்து படிக்க முடியல. நான் வேலைக்கு போறேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோமே, இந்த மாதிரி நிலைமை உனக்கு படிக்க முடியாத ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பியை வேலைக்கு அனுப்பு, சரியாயிடும் அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் என்னை வேலைக்கு அனுப்புனாங்க.
எங்கள் ஊரால் ஒருத்தரோட நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். அப்போ வந்து ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். மாதம் 5,000 சம்பளம். பிறகு எங்கள் ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணார்னா, பக்கத்தில் டாஸ்மாகில் 6,000 சம்பளம், நீ அங்கே போயிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. நான் டாஸ்மாகில் வேலைக்கு 1 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் இங்கே தான் வேலை செய்கிறேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நான் ஜெராக்ஸ் எடுக்கிற கடையில் தான் வேலை செய்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் இங்கே வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சா எங்கள் அம்மா அழுவாங்க. அந்த சாப்பாடை கூட நான் சம்பாரிச்சு கொடுத்த காசில் தொட மாட்டாங்க. என்னோட கஷ்டம் என்னோட போட்டோம். எங்கள் அம்மா நல்லா இருக்கணும். பாவம் எங்கள் அம்மா எங்களுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சிட்டாங்க. இவ்வளோ உணர்வு பூர்வமாக இவரோட கதை மட்டும் இல்லை, நிறைய பேர் இங்கே ஊர்லேருந்து இங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி மகன்களை பெற்ற தாய்களும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எங்களோட பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு வியோனா டாக்கிஸ். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உண்மையான நிகழ்வை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, நற்கருணை ரத்தமும் சதையுமா மாறினதை பத்தி தான் பார்க்க போறோம். கொச்சி வைப்பின் புனித செபாஸ்டின் தேவாலயத்துல கடந்த 5/8/24 நற்கருணையில தான் இந்த அதிசயம் நடக்குது. அன்னைக்கு நற்செய்தி வாசகமும் மக்களுக்கு அப்பத்தை பழுகி பெருகி கொடுக்குறாரு ஏசப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா இன்னமும் ஜீசஸ் நம்ம கிட்ட உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. 9வது படிக்கிற ஒரு பொண்ணுக்கு கடந்த 2 வாரமா அவ நன்மை வாங்குறா. அவ வாங்கும் போது அந்த அப்பம் எப்படி இருக்குன்னா ரத்தமும் சதையுமா இருக்கு. கடந்த 5/8/24 அவ நன்மை வாங்கும் போது நிறைய பிளட், அந்த சதையுமா பிளட்டா இருக்கிற மாதிரி அவளுக்கு தென்பட்டு அவ உடனே என்ன பண்றா, அதை அவளால முழுங்க முடியல. உடனே பிஷப் ஜோசப் கலாத்தி பரப்பில அவரை கூப்பிட்டு இதை காட்டுறாங்க. அப்புறமா இத ஆய்வுக்காக ரோமுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போதும் ஜீசஸ் திருப்பலியில நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றது நம்ம உள்ளத்துல நம்ம ஏத்துக்கணும் அப்படின்றதுதான் இந்த விஷயத்துல வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் 5. தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை. எனக்கு படிச்ச கதைகள்ல இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இப்படியெல்லாம் கூட செய்வாங்களா இந்த காலத்துல அப்படி. ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம எல்லாருமே செய்யணும் போல இல்ல, நம்ம செய்யணும் அப்படின்னு அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். திருச்சி மாவட்டத்துல துறையூர்னு ஒரு இடம் இருக்கு. அதுல ஆத்தூர்னு ஒரு சாலை. அங்க ஒரு மயானத்துக்கு பக்கத்துல பிரம்மாண்டமா ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயில்னா, சுரேஷ் குமார் அப்படின்ற ஒருத்தருக்கு தனபாக்கியம்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்காக கட்டின கோயில் தான் அந்த மயானத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கோயில். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டியிருக்காருன்னு. அந்த கோயிலோட வாசல்ல அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, இந்த கோயில் ஒரு தாய்க்காக கட்டப்பட்டது இல்ல, அகிலத்துல இருக்கிற எல்லா தாய்க்காகவும் கட்டப்பட்டது அப்படின்ட்டு ஒரு வாசகத்தை அவர் எழுதியிருப்பாராம். நமக்கெல்லாமும் தெரியும் இதே மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் யாரு? நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் தான். அவரு சென்னையை அடுத்து திருமுல்லை வாயில் கிட்டதான் அவரோட அம்மா கண்மணிக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த கட்டின கோயில கட்டின கோயில் ராகவேந்திரா பிருந்தாவனத்துலதான் இந்த கோயில் இருக்கு. அவரு என்ன சொல்றாருன்னா, என்ன கருவுல சுமந்து காப்பாற்றின தாய்க்கு இந்த கருவுலயே நான் செலை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இந்த கோயில் கட்டினேன், இதுதான் என்னோட லட்சியம், அப்படி என் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொல்றாரு. இதுல அவரோட தாயோட அருமை பெருமைய பத்தி இந்த உலகத்துக்கே சொல்ற விதமா தான் அவர் அந்த கோயிலை கட்டி காமிச்சிருக்காரு. இதே மாதிரி தான் அந்த சுரேஷ்குமாரும் பண்ணியிருக்காரு. இந்த கோயில் எல்லா அன்னைக்கும் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிதான் ராகவா லாரன்ஸும் சொல்றாரு. பாருங்களேன், நம்மலாம் இந்த காலத்துல பேச கூட மாட்டோம் நம்ம அம்மா கிட்ட. அட்லீஸ்ட் சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டோம். ஆனா இவங்கெல்லாம் கோயிலே கட்டியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம அம்மாக்கு நம்ம கோயில் கட்டணும். ஏன்னா நம்ம இப்ப இங்க வாழுறோம், நம்ம இங்க இருக்கோம்னா நம்ம அம்மா இல்லாத நம்ம இந்த உலகத்துக்கு வர முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கோயிலெல்லாம் கட்ட முடியலன்னா கூட பரவாயில்ல,
நம்ம சாமிக்கு தர ப்ரையாரிட்டியில பாதியாச்சும் நம்ம தாய்க்கு நம்ம தரணும். அவங்கள மதிக்கணும், அவங்கள துச்சமா நினைக்க கூடாது. ஏன்னா கடவுளே வந்து நம்மளுக்கு உலகத்துல வந்து நம்ம கூட இருக்கிறாருன்னா அது அம்மா வடிவத்துல தான். ஸோ உங்க எல்லாரையும் இந்த கதை வந்து தொற்றுக்கோன்னு நான் நம்புறேன். நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறென்று. ஒரு மனிதனின் அழிக்க முடியாத பாவங்களுள் ஒன்று தாயும் தந்தையும் புறக்கணித்தல். குரான்லே சொல்லுது, நம்ம வந்து நம்ம வாழற வாழ்க்கையில நம்ம சுயநலத்துக்காக அவங்கள நம்ம புறக்கணிக்க கூடாது. அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அதை மன்னிச்சிடணும். ஒரு ஏஜுக்கு மேல நம்ம பெரியவங்களாயி விட்டு கொடுக்கணும். இததான் நான் சொல்ல வரேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். அதுல இருந்து உங்ககிட்ட நான் விடைபெறேன். என்னோட பேஜை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் 6. தாய்க்காக தாஜ்மஹால் கட்டிய அன்பு மகன். நீங்கெல்லாம் யோசிக்கலாம், என்ன தாய்க்காக தாஜ்மஹாலா? தாஜ்மஹாலே காதல் சின்னம் தான் அப்படின்னு நீங்கெல்லாம் யோசிக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான ஒரு கதையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா உலக அதிசயங்கள்ல ஒன்னா இருக்கிற தாஜ்மஹால் வந்து ஆக்ரா நகரத்துல யமுனை ஆற்று கரையில தான் கட்டப்பட்டுச்சு. இது காதல் சின்னமா உலக புகழ் பெற்றுச்சு. இக்கட்டடம் வந்து எப்படின்னா, முகலாய மன்னனான ஷாஜஹான் வந்து அவரோட இறந்து போன இளம் மனைவி மும்தாஜோட நினைவா 22,000 ஆட்களை வச்சு கட்டி முடிச்சாரு. ஆனா இதே மாதிரி தாஜ்மஹால் வடிவத்திலேயே திருவாரூர்ல தன்னோட இறந்து போன தாய்க்காக 5 கோடி மதிப்புல நினைவு இல்லத்தை ஒரு மகன் கட்டியிருக்காரு. ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னை நெகிழ வச்சது. இந்த கதையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். திருவாரூர் மாவட்டத்துல அம்மையப்பன் அப்படின்ற ஒரு பகுதியை தான் பூர்வீகம். இந்த ஹீரோவோட பூர்வீகம் அந்த ஊர் தான். ஹீரோவோட அப்பா யாருன்னா அப்துல் காதர், அம்மா வந்து ஜெய்லானி பீவி. இந்த தம்பதிக்கு வந்து 4 மகள்கள், ஒரு மகன். ஒரே மகன் தான் நம்ம ஹீரோ. இவரது மகன் வந்து அம்ருதீன் ஷேக். ஹீரோ பேரு அம்ருதீன் ஷேக் தாவூத். இவருக்கு 11 வயசு இருக்கும் போதே இவரோட அப்பா இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலிய வந்து ஃபுல்லாவே வழி நடத்தினது அவங்க அம்மா தான், ஜெய்லானி பீவி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னோட 4 மகள்கள் ஹீரோவையும் வளர்க்குறாங்க. இவரு பெரியவர் ஆயிடுறாரு. பிஏ படிச்சு ஹீரோ வந்து அம்ருதீன் ஷேக் தாவூத் வந்து பிஏ படிச்சு முடிச்சு இப்ப சென்னையில வந்து பெரிய தொழிலதிபரா வேலை செய்யறாரு. கடந்த 2020 வந்து இவரோட அம்மா ஜெய்லானி பீவி வந்து உயிரிழந்துடுறாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இவங்க உயிரிழக்கும் போது இவங்களுக்கு 72 வயசு. அம்மா உயிர் எழுந்ததும் அந்த நினைவுகள் வந்து இவரை விட்டு போல. ரொம்ப அந்த நினைவுல வந்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல சிக்கிட்டாரு. அதுலேருந்து அவரால் மீண்டே வர முடியல. நம்ம அம்மா நம்மள எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, இப்ப நான் நம்ம கூட இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் என்னன்னா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது தாஜ்மஹால் வடிவத்திலேயே நம்ம அம்மாவுக்கு ஒரு நினைவில்லத்தை நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறார். யோசிச்சு ராஜஸ்தான்ல இருந்து பளிங்கு கற்கள், வேலையாட்கள் எல்லாம் வர வச்சு 2 வருஷத்துல தாஜ்மஹால் வடிவத்திலேயே அவங்க அம்மாக்காக ஒரு நினைவில்லத்தை கட்டுறாரு. பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல? காதலுக்காக பண்ணி கேள்விப்பட்ட நம்மளுக்கு அம்மாக்காக ஒரு மகன் இங்க பண்ணிருக்காரு. நிஜமாவே சான்ஸே இல்லை. இப்படியெல்லாம் வந்து ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அந்த அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஓர் உறவின் இழப்பை பல உறவுகள் சேர்ந்தால்தான் சரி செய்ய முடியும்.
ஆனால் தாயின் இழப்பை யாராலும் ஈடு செய்ய இயலாது. அது உண்மைதான். ஏதோ ஒரு உறவுல பிரச்சனைனா யாருன்னா வந்து இது பண்ணுவாங்க, ஈடு செய்வாங்க. ஆனா அம்மானா அம்மா மட்டும்தான். அம்மாக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நீங்களும் உங்க அம்மாவை இவர் எப்படி தாஜ்மஹால் கட்டி அவங்க அம்மாவை பெருமைப்படுத்தினாரோ அது போல உங்க சொல்லலையும் நடத்தையிலையும் செயல்லையும் அம்மாவை நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பெருமைப்படுத்துங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பேஜை ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டாடா பாய்.